Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதையும் படகுகளை பறிமுதல் செய்வதை தடுக்கவும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் 39 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்க அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். 25/1/2025 ஆண்டு, அதாவது வங்கக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 33 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக வேதனையோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யும் சிறையில் அடைக்கப்படுவதும், மீனவர்களது படகுகளை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்வதும் சேதப்படுத்துவதும் அதிகரித்து வருவது வேதனையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக அரசு மீனவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு தனது வேலை முடிந்துவிட்டதாக கருதி கொண்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு பதிவு செய்து வருவதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி கைது செய்யப்படுவதையும் படகுகள் பறிமுதல் செய்வதையும் தடுக்க திமுக அரசு அதன் கூட்டணி கட்சிகளுடைய 39 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் உரிய அழுத்தம் கொடுக்க வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு காலம் தாழ்த்தாது உடனடியாக இலங்கை அரசுடன் பேசி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.